இன்றைக்கி ஒரு சூப்பரான டொமேட்டோ கெச்சப் ரெசிபி பார்க்கலாம். குழந்தைக்கு வந்து ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ அதனால் கெச்சப்லாம் கடையில் வாங்காமல் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்தது. ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து தக்காளிக்கு அடியில் வந்து 4 கோடு மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோட விதைலாம் வந்து அதில் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணால் தான் அந்த கெச்சப்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ ஒரு பேனில் வந்து அதை போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு வந்து தேவையான சால்ட்டு, சுகர் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சுகர் வந்து ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகரு, கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லெமன் ஜூஸு. உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வினிகர் வேண்டாம், லெமன் ஜூஸு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்துச்சு. நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கணும். நல்லா வந்து தண்ணியை சேர்க்காமல் இதுமாதிரி இப்போ பரட்டி விட்டு கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா சூப்பரான டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ப்ரெட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு எது கொடுக்கணுனாலும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து தொட்டு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.